sketchup-ல Revit ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிவில் தமிழ் டெக்னிக்கல் சேனல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டிராயிங்ஸ் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 16 டிராயிங்ஸ் இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிவிட்ல வந்து வால், ஃப்ளோர், ரூஃப், டோர், விண்டோ இது மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம sketchup-ல இப்போ இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிட் ஃபைலை டிராயிங் ஃபைலை கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து sketchup-க்கு இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, டைரக்டா நீங்க வந்து ரிவிட் ஃபைலை இம்போர்ட் பண்ண முடியாது. அதனால இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிவிட் ஐகான் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு கீழே இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஆப்ஷன்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் செட்டப்ஸ் டிராயிங் ஆர் DXF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா பாலிமெஷ்ல இருக்கும். நீங்க வந்து ACIS சாலிட்ஸ்ல மாத்திக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு 3D-யா கன்வெர்ட் ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு பாலிமெஷ் கொடுத்தீங்கன்னா 2D-யா தான் கன்வெர்ட் ஆகும், 3D உங்களுக்கு வராது. இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இதை எக்ஸ்போர்ட் கொடுத்து CAD ஃபார்மேட்ஸ்ல டிராயிங் ஃபைல் கொடுங்க. டிராயிங் ஃபைல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல உங்களுக்கு எங்க வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நம்ம 1ன்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் SketchUp போய்க்கோங்க. SketchUp-ல இந்த இடத்துல ஃபைல்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இம்போர்ட் அப்படிங்கறத கொடுங்க. இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் நீங்க எங்க சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிராயிங் இருக்கு இல்லையா, DXF-ஆ கன்வெர்ட் பண்ணாலும் சரி, டிராயிங்கா கன்வெர்ட் பண்ணாலும் சரி. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா, நீங்க கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரே பிளாக்காக தான் செலக்ட் ஆகும். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் காம்போனன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியா செலக்ட் ஆகும். நீங்க எப்பவும் போல இதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டிரா பண்ணணும்னா நீங்க ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம sketchup ஃபைல் ரிவிட் ஃபைலை வந்து sketchup-ல இம்போர்ட் பண்ணுவோம். டிராயிங் ஃபைலா இருந்தா நீங்க டைரக்டா இம்போர்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, ஸோ ரிவிட் ஃபைலா இருக்கும்போது நம்ம டிராயிங் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் sketchup-க்கு இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவில் தமிழ் டெக்னிக்கல் சேனல்ல இன்னைக்கு சிவில் ரிலேட்டடா கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன டிராயிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்